அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23ஆம் தேதி சென்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகள் அனைத்தும் சார்பாக அவர்கள் பொதுக்கூட்டம் பேசுகிறார். இல்லை, ராகுல் காந்தி தனியார் நின்று அவர் வெற்றி பெற்றுவாரா? மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனியார் அவர்கள் வெற்றி பெற்றுவாரா? அவர் கூட்டணி பற்றி பேசுறது அந்த தணிக்கை சான்று கொடுக்காம மத்திய அரசாங்கம் தான் அதை வந்து தடை பண்ணுது, இப்படி எல்லாம் பண்றதுனால நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது சென்சார் போர்டு ஒரு தனி அமைப்பு, இடி ஒரு தனி அமைப்பு, வருமான வரித்துறை ஒரு தனி அமைப்பு. அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இது கூட ராகுல் காந்தி தெரியாமல் பேசுகிறாருங்கிறது தான் வருத்தமாக செய்யும். கரூரில் நடந்த சம்பவம் யாரால் நடைபெற்றது? 41 பேர் இறந்து போனாங்க. யாருக்கு அது காரணம்? அதற்கு காரணம் யார்? நாங்களா பொதுக்கூட்டம் போட்டோம்? அது 41 இறந்து போனதுக்கு யார் காரணம்? அதற்கு சிபிஐக்கு என்ன தொடர்பு? எங்களுக்கு என்ன தொடர்பு? சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. அதற்காக ஒரு சார்ந்து ஒரு குறை சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியும். பராசக்தி பழைய படத்தை சொல்றீங்களா, புதிய படத்தை? இல்லை, நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்ச அந்த படம் சொல்ல இல்லையா? அந்த படமே தணிக்கை வரும்போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அதுக்கு தணிக்கைக்கு மறுப்பு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. சென்சார் போர்டு அதனுடைய அமைப்பு நீதிமன்றத்துக்கு போனாங்க, மேல்முறையீடு போயிருக்காங்க. அது குறித்து இதுக்காக இது ஒரு அரசியலாக்குவது அது சரியான போக்கு. வர இருக்கின்ற பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய அடிப்படையில் இந்த வருகிற தை மாதம், வருகிற தை புத்தாண்டு தமிழக மக்களுக்கு ஒரு விடுகின்ற அரசு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.